வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, புயல் மழையும் சூறாவளியும் பயங்கரமாக அள்ளி வீசிக்கிட்டே இருந்துச்சு. இந்த டயத்தில் ஏதாவது ஒரு நல்ல படம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கையில் தான் தெரிஞ்சிச்சு, வெப் சீரிஸு விட்ருக்காங்க. என்ன படம்னா பேராசூட்டு. என்னடா பேராசூட்டுன்னு விட்ருக்காங்களே, யார் நடிச்சிருக்கான்னு பார்த்தா கிஷோர் நடிச்சிருக்காரு. கிஷோர் நடிப்புனாலே வித்தியாசமான கதையை தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரி, அப்படின்னு அந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வெப் சீரிஸை பார்த்தேன். இந்த படம் எப்படி இருக்குது, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியை பார்க்க முடியும். நீங்கள் நம்ம சேனலில் புதுசுனா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க பேராசூட்டுக்குள்ளே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த படத்தை இயக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராசு ரஞ்சித் தான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்தோட கதை என்னென்னா, கிஷோர் சிலிண்டர் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி வேலை பார்க்குறாரு. சிலிண்டர் வேலைனாலே எப்பேற்பட்ட கஷ்டம், எப்பேற்பட்ட டென்ஷனாக இருக்கும். ஒரு மனுஷன் எந்த அளவுக்குலாம் வெயிலாம் கஷ்டப்படணும்னு எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சதான். அந்த மாதிரி தான் இவர் கொஞ்சம் டெரராக இருக்கிறாரு. இதனாலே மனைவியும் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. 2 பசங்க சக்தி, இயல் 2 பேருமே இருப்பாங்க. சக்தி பையலை சொல்லவே தேவையில்ல. அந்த பையன் எப்பயுமே எல்லா படத்துலையும் அழகாக சூப்பராக நடிப்பான். இந்த படத்துலையும் அதுக்கேற்ற மாதிரி தான் நடிச்சிருக்கான். இவங்க 2 பேருமே அப்பாவை பார்த்தாலே பயப்படுவாங்க. அப்பா எப்பவுமே பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக இருப்பார். இவங்க எங்கேயுமே ஓடிடுவாங்களோ செஞ்சுருவாங்களோ, இவங்க முறப்பாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெரராகவே இருப்பார். இதனாலே இவங்க 2 பேருமே என்ன அப்பா வச்சுருப்பார், ஒரு மோட்ரு வண்டி ஒன்று வச்சுருப்பாருப்பா. அந்த மோட்ரு வண்டி எப்படியாவது ஓட்டணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போன்னு பார்த்துட்டு அப்பா ஒரு நாள் லீவ் போட்டு வெளியில் எங்கேயோ போயிருப்பார். இவங்க நைஸாக அந்த பொண்ணும் அந்த பையனும் சேர்ந்து அந்த மோட்ரு வண்டியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போனோடனையும் கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருப்பாங்க. போன இடத்துல திடீர்னுட்டு ஏதாவது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு பொருள் வாங்க போயிடுவாங்க. வாங்க போயிட்டு திரும்பி பார்த்தோன்னா இந்த மோட்ரு வண்டி மொனோ பார்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க போலீஸ்காரங்க. இதனாலே இந்த பசங்க 2 பேருமே எங்கே போச்சு எதுப்பான்னு சொல்லிட்டு அந்த வண்டியை தேடுறதுக்காண்டி போய்கிட்டே இருப்பாங்க. தேடி போவாங்க. கடைசியில் பெங்களூருக்கே போயிடுவாங்க. சரி, பெங்களூர் போயிட்டாங்களே, அங்கே என்ன நடக்குன்னு பார்த்தோன்னா, அங்கே தமிழர்களுக்கு பயங்கரமான கலவரம் நடக்குது. தமிழர்களை எங்கே பார்த்தாலும் அடிச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறாங்க. இதனாலே இந்த பசங்க எல்லாமே மிரண்டு போயிட்டாங்க. ஐயோ, இந்த மாதிரி நடக்குது, நம்ம என்ன பண்ணுறது, எப்படி போகிறது, நம்ம ஊருக்கு போக முடியாது, செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பசங்கள்லாம் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கட்டத்தில் கிஷோர் போலீஸ் அதிகாரி எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி பசங்க இங்கே இருக்கிறது, அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த மாதிரி தேடி பெங்களூருக்கு வராங்க. கடைசியில் இந்த பசங்க என்ன ஆனாங்க, இந்த சுற்றி உள்ள பிரச்சனைலாம் ஏன் நடக்குது, கிஷோர் அவர் பையன்களை கண்டுபிடிச்சாரா, அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. நடிப்பை பெரியவர்களை நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். ஆனால் சின்ன பசங்கிட்ட வாங்குறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அதையும் மீறி தூக்கி பிடிச்சிருக்கிறாரு சக்தி. அது மட்டும் இல்லாமல் இயலோட நடிப்பும் பயங்கரமாக சூப்பராக அழகாக இருக்கும். அது மட்டும் அப்பாவுக்கு பயப்படும் போது அந்தளவுக்கு பயப்படுற மாதிரி அந்த அந்த குணமும், தங்கச்சிக்கு பாசமாக எல்லாமே வாங்கி கொடுக்குற அந்த அன்பான குணமும் சக்தி அழகாக நடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இயலையும் ஒரு சும்மா சொல்லக்கூடாது, அண்ணனை விட்டு கொடுக்காத அந்தளவுக்கு பாசமாக அந்த பொண்ணு அழகாக நடிச்சுக்கிறோம். அண்ணன் தங்கச்சி பாசம்னாலே இப்படி தான் சொல்லணும் அப்படி கண்டிப்பான அப்பாவாக நடிக்கும் போதும், கிளைமேக்ஸ் காட்சியில் கதிர் எழும் போதும் தான் தென்னிந்திய சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகர் கிஷோர் என்பதை புரிய வச்சிருக்கிறாரு இந்த படத்தில். குழந்தைகளின் அம்மா வரும் கனி தரமான நடிப்பை வழங்கியிருக்கிறாங்க. இதுவரை தமிழ் சினிமா சரியாக பயன்படுத்தி கொள்ள வேணும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். குழந்தைகளுக்கு அம்மா வரும் கனி தரமான நடிப்பை வழங்கியிருக்கிறாங்க. இவரை தமிழ் சினிமா சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். கிருஷ்ணா ஒரு சராசரி போலீஸ்காரரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறாரு. முதல் 3 எபிசோடுகள் கதாபாத்திரம் வழியாக நகரும். கடைசியில் 2 எபிசோடு சம்பவங்களின் வழியாக நகருது. இந்த 2மே லாஜிக் மீறல் இல்லாமல் ரசிக்கும்படி இருக்குது இந்த படம் இந்த வெப்சீரிஸ். நமது குழந்தைகள் நம்மால் இந்த உலகத்துக்கு வந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்ம விருப்பத்தை எல்லாம் குழந்தைகள் மீது திணிக்கக்கூடாது என்று இந்த பாராசூட் சொல்லுது இந்த படத்தில் அருமையாக கதையாக. கண்டிப்பும் வன்முறையும் உள்ள வேறுபாட்டை புரிய வைக்கிறது இந்த பாராசூட் தொடர். கண்டிப்பாக அனைத்து விதமான பெரியவங்களும் குழந்தைங்க இதை தான் பண்ணணும், இதை தான் பண்ணணுன்ட்டு இவங்க எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டாங்களாம். ஆனால் இவங்க பெற்ற குழந்தைய இதை பண்ணணும்னா அவங்க எப்படி பண்ணுவாங்க, அவங்கள எப்படி புரிய வைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அவங்களால என்ன முடியும், என்ன சாதிக்க முடியும் அப்படிங்கிறதான் இதில் எல்லாருமே பண்ணணுமே
பண்ணணுமே தவிர நீ இதை தான் பண்ணணும், உங்கள் பெருமைக்கு நீங்கள் பண்ணணும்னா நீ உங்கள் அப்பாவோட பெருமைக்கு நீங்கள் பண்ணியிருக்கணும், உங்களால் முடியாது தான் குழந்தைகளுக்கும் எப்படி முடியும் அப்படிங்கிற அந்த படத்தை வந்து அழகாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு திறமைக்கு என்ன முடியுமோ அதைத்தான் அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறத இயக்குனர் அழகாக வந்து சூப்பராக சொல்லியிருக்கிறாரு. இந்த படம் வந்து குழந்தைகளோட பெரியவங்க அனைவருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பான படம். இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 3 கொடுக்கேன். அந்தளவுக்கு அழகாக இருக்கும். இந்த சின்ன பசங்களோட நடிப்பும் சரி, கிஷோரோட நடிப்பும் சரி, எல்லாருமே வந்து அழகாக கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் அருமையாக நேச்சுரலாக வந்து சூப்பராக வந்து நடிச்சுக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து நம்ம வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சார். இது பண்ணுற வீடியோ எல்லாமே வந்து நம்ம அடிக்கடி வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம என்பி நியூஸ் சேனலில். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு கதை வந்து எப்படி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு எபிசோடுமே வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். சும்மா வந்து அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு ஏப்பாட்டை பெட்டு விடாமல் கதை என்னவோ அதைத்தான் வந்து அப்படியே வந்து நாங்கள் சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.